இப்போ பார்த்தீங்கன்னா மனசே சரியில்லை, சிறையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லி வீடியோ போடணுமா? டெய்லி எங்கே போட்டு வீடியோ போடுறதுக்கு? நான் பாக்கெட்லேயே வச்சுட்ருக்கேன் வீடியோ போடுறதுக்கு. டெய்லி ஒன்றுனா இப்படி எடுத்து போடுறதுக்கு எப்படி வீடியோ போடணும்னு தெரியல. வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ஜாலியாக தான் இருக்குது, ஆனால் வெளியெல்லாம் ஊர் சுற்றி போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஊர் சுற்றுறது பைசா கிடையாது. வெளியே எங்கேயா போய் வீடியோ போடலாம்னா வண்டியில் போகிறதுக்கு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பைசா வேணும். நம்மள்கிட்ட பைசா கொஞ்சம் தட்டுப்பாடு. அதனால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். அதான் மண்டைக்கு சிறையாகவே இருக்குது. வெளியே அப்படி இப்படி போய் வீடியோ போட்டால் தான் சூப்பராக இருக்கும். 4 இடம் உங்களுக்கும் பார்த்த மாதிரி இருக்கும், எனக்கும் பார்த்த மாதிரி இருக்கும், வீடியோவும் போட்ட மாதிரி இருக்கும். டெய்லியும் வீட்டுக்குள்ளே இருந்தும் திருநெல்வேலியிலேருந்து போட்டுருக்கேன். அதனால் இனி நான் புதுசாக எங்கேயாவது போய் வீடியோ போடலாம்னு யோசித்து வச்சுருக்கேன். போடுவேன்னு சொல்லலை, போடலாம் யோசித்து வச்சுருக்கேன். பார்ப்போம். சரியா? சரி, நன்றி, வணக்கம். கொஞ்சம் முன்னாடி தான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா பண்ணது வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசி வந்துட்டே இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் வந்து பைக்கில் போயிட்டு இருந்தார், அவங்க அண்ணன் கூட. அப்போ என்னை தாண்டி தான் போனாங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா விஜய் டிவியில் வந்திருப்பார். டொக்கு அஃபிஷியல்னு சொல்லி ஒரு திருநெல்வேலிக்காரர் தான் அவர். இப்போ பிரபலமாக விஜய் டிவிலலாம் ரொம்ப பிரபலம் ஆகிட்டார். அவரை பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் நிறுத்தி ஓகேன்னு சொன்னாங்க. ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஃபோட்டோவை கடைசி போடுவேன், அதை பாருங்கள்.